கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த மாதத்தினுடைய தகப்பனே முதலாவது நாளிலே நம்முடைய சமூகத்திலே பரிசுத்த ஓய்வு நாளாய் ஆண்டவரே நம்முடைய சபையாராய் ஒன்று கூடி அப்பா உம்முடைய சமூகத்துல ஸ்தோத்திரம் செலுத்தி உமக்கு பலிகளை செலுத்தி உம்மை ஆராதிக்க இந்த நேரம் மட்டும் எங்களுக்கு கிருபை தந்தபடியினால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. தகப்பனே அப்பா, இந்த காலை வேலையிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு, கர்த்தருடைய வார்த்தை எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்ற வசனத்தின்படி ஆவியானவர் எங்கள் மத்தியிலும் வார்த்தையை தந்தருளி எங்களை விடுதலையாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை குணப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஆண்டவர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து ஒவ்வொரு உள்ளந்திரியங்களையும் கர்த்தர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறபடியினால் நீரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வார்த்தையை தந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நடத்தி செல்ல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த யாரும் வெறுமனமே திரும்ப போகாதபடிக்கு ஆவியானவர் என்னோடு கூட இன்றைக்கு இடைப்பட்டார், என் இருதயத்தை கர்த்தர் தேற்றினார், என்னை பலப்படுத்தினார் என்ற விசுவாசத்தோடு கடந்து போக கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. அப்படியாக பரிசுத்த ஆவியானவரை ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் வரவேற்க போகிறோம். ஆவியான தெய்வம் நம் மத்தியிலே வரும் பொழுது அவர்தான் அசைவை உண்டாக்குகிறவர், அவர்தான் பலத்த கிரியைகளை செய்கிறவர், அவரே நமக்கு நேசர், அவரே நமக்கு பிரியமானவர், அவரே நமக்கு நல்ல துணையாளர். வேதம் சொல்லுகிறது ஆவியானவர் சத்தியத்தின் வழியிலே நம்மை நடத்துகிற சத்திய ஆவியானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவரை நம்ம மத்தியிலே வரவேற்போம். நன்றி அப்பா, நன்றி 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 ராஜா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கே என்று சொல்லி ஆவியானவரை வரவேற்போம். ஹல்லேலூயா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீ தானையா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா, நல்ல பங்கு நீர்தானையா, என் நல்ல பங்கு நீர்தானையா. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். இதுவரை நடத்தி வந்தீர், இனிமேலும் நடத்திடுவீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இதுவரை நடத்தி வந்தீர், இனிமேலும் நடத்திடுவீர், இனிமேலும் நடத்திடுவீர். ராஜா எங்களை இனிமேலும் நடத்திடுவீர். எப்படி எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். இயேசுவை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஆவியானவரே அப்படியா எங்கள் மத்தியில இருந்து முடிவு வரை நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக இந்த ஒரு புதிய மாதத்துல, இந்த செப்டம்பர் மாதத்துல 1ஆம் தேதி இந்த காலை வேளையில திருவிருந்து மற்றும் வாக்குத்தத்த பரிசுத்த இந்த ஓய்வு நாள் கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கிறோம். ஆவியானவர் ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையில கூட நம்ம வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக நம்ம வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம், எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. வேதத்தில் திருப்பி 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க எல்லாரும் பாருங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க எல்லாரும் பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இப்பொழுது நீங்க எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் சத்தம் உயர்த்தி. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எல்லாரும் அப்படியே ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நின்று பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து
ஆமேன். சோத்திரத்தோடு எல்லாரும் எந்திரிச்சு நின்னு பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்காவது சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல நிக்கிற 2 பேருக்காவது இந்த வசனத்தை சொல்லுங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர்? 2 பேருக்கு சொல்லிட்டீங்க. 2 பேருக்கு சொன்னவங்க மட்டும் உட்காருங்க ஒரு அல்லேலூயா சொல்லி. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆவியானவரே, இந்த வசனத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொந்தமாக்குங்கப்பா. இந்த வசனம் ஒவ்வொரு சிறியோர், பெரியோர், வாலிபர், முதியோர், வயோதினர் யாவருக்கும் சொந்தமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்ம ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதுதான். ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் நமக்கு இருக்கிறாரா? நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியால். அல்லேலூயா. எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? நம்மை விசாரிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆகவே உங்கள் கவலைகளை எல்லாம் நீங்க என்ன செய்யணுமா? அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. 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 அப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் அநேகர் கவலைகளை ஆண்டவர் மேல வைக்காதபடி தாங்களே சுமந்து கொண்டு இருக்கிறதுனாலதான் பல நேரத்துல சரீரம் பலவீனப்பட்டு போகுது, மனநிலைமை பாதிக்கப்பட்டு போகுது, சிந்தனை சரியில்லாம போகுது. ஆனா வசனத்துல நம்ம தெளிவா வாசிக்கிறோம், நம்ம ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பரத்திலிருந்து பூமிக்கு வந்து நமக்காக ஜீவன் கொடுத்த நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வேளையும் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பைபிள்ல ஆங்கில வேதாகம cast your burden அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா வைத்து விடுறதுன்னா ஆண்டவர் மேல நீங்க தூக்கி வச்சிரணும். அதுதான் வைத்து விடுறது. வைத்துட்டு மீண்டும் எடுக்கிறத பத்தி இங்க சொல்லவே இல்லை. அல்லேலூயா. வசனத்தை தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறபடினால் நீங்கள் உங்க கவலைகளை கர்த்தர் மேல வைத்து விட்டுடுங்க. அல்லேலூயா. மறுபடியும் அதை எடுக்க வேண்டாம். அநேகருக்கு இதுதான் பெரிய ஒரு சேலஞ்சே, சவாலே இதுதான். நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி வந்து சேர்ந்து ஜெபிக்கிறோம், ஆண்டவரை தேடுகிறோம். பல பேர் ஆண்டவர் மேல கர்த்தருடைய பாரத்தை, அவங்களுடைய பாரத்தை கர்த்தர் மேல வைக்கிறாங்க. ஆனா என்ன செய்வாங்கன்னா, ஜெபமணி முடிச்சோடனே பாரத்தை திரும்பலாம் அவங்க கையோடு எடுத்துட்டு போயிடுவாங்க. புரியுதுங்களா? அப்போ நம்ம வசனத்துல படிக்கிறோம், ஆனா வசனம் சொல்லுகிறது உங்க கவலைகளை வைத்து விடுங்கள், வைத்து எடுங்கள்னு சொல்லல, விடுங்கள்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. சரி, அப்படி பைபிள்ல வைத்து பாரத்தை கர்த்தர் மேல வைத்து விட்டவங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாருன்றத பார்ப்போம். 1 சாமுவேல் எடுத்துக்கிடுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். 1 சாமுவேல். இங்க அன்னாள் வந்து தேவ சமூகத்துல அழுது கொண்டு வந்த போது என்ன எழுதப்பட்டிருக்குன்றத வாசிப்போம். 1 சாமுவேல் புத்தகத்தை எடுத்துக்கிடுங்க, 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதித்திரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். நான் கர்த்தருடைய சந்நிதியில் என்ன செய்து விட்டேன்? என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாத வாக்குத்தத்த வசனத்துல வாசித்தோமே, கர்த்தர் உன்னை விசாரிக்கிறவானபடியால். இன்னைக்கு நமக்கு தேவையே வந்து இன்னைக்கு நாளில நமக்கு தேவையே விசாரிப்பு தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். இங்க வந்திருக்கிற எத்தனை பேருக்கு விசாரிக்கிறது வேணும்? அல்லேலூயா. விசாரிக்கிறதுனா என்னது? நீங்க நல்லா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. எப்படி இருக்கிறீங்க? உங்க கஷ்டம் எப்படி இருக்குது? உங்க குடும்பம் எப்படி இருக்குது? உங்க சுகம் எப்படி இருக்குது? உங்க வேலை எப்படி இருக்குது? உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்கன்றது விசாரிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு ஆள் கிடையாது. ஏன் விசாரிக்கிற மாட்டுக்கிறாங்க ஜனங்கள் இன்னைக்கு? ஏன்னா நல்ல ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிடுங்க, ஒருத்தர் பாரத்தை இன்னொருத்தர் என்ன பண்ண முடியாது. இன்னும் ஒருத்தருடைய கவலைய, இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஒருத்தருடைய கவலைய மற்றொருவர் வாங்கி சுமக்க முடியாது. ஏனென்றால் அவருக்கு ஏற்கனவே ஒரு கவலை இருக்கும்.
ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் தனித்தனியே கவலைகள் இருக்கு. உங்களுக்கு ஒரு கவலைன்னா எனக்கு ஒரு கவலை. இந்த கவலையை நம்ம என்ன செய்ய முடியாது, ஏற்றிக்கொள்ள நம்ம மேல ஒருத்தங்க ஏத்தி வைக்க முடியாது. ஆனா என்ன செய்ய முடியும்னா விசாரிக்க முடியும். ஆனா இன்னைக்கு அந்த உலகத்துல விசாரிப்பு கிடையாது. இன்னைக்கு சொந்த மனைவிய விசாரிக்கிற கணவர் இல்ல, இன்னைக்கு சொந்த கணவனை விசாரிக்கிற மனைவி இல்ல, பிள்ளைகளை விசாரிக்கிற பெற்றோர்கள் இல்லாம போயிட்டாங்க. இன்னைக்கு பெற்றோரை விசாரிக்கிற பிள்ளைகள் இல்லாம போயிட்டாங்க. தன்னுடைய கணவருடைய தாயார் ஆயிற்று என்று சொல்லி தாயாரை விசாரிக்கிற மாமியாரை விசாரிக்கிற மருமக்கள் மாறி இன்னைக்கு இல்ல. அதுபோல தன்னுடைய மகளை போல தன்னுடைய மகன் மனைவி என்று நினைக்கிற மாமியார்மார்கள் விசாரிக்கிறவர்கள் இன்னைக்கு இல்ல. இது போல சொல்லிக்கொண்டே போகலாம். விசாரிப்பு என்பது ஒரு மனுஷனுக்கு அவசியமாய் தேவைப்படுவது. எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் ஒரு மனுஷன் அவனுக்கு அவசியமாய் தேவைப்படுவது விசாரிப்பு. நீ எப்படி இருக்கிற, நீ நல்லா இருக்கிறியா, நீ சுகமா இருக்கிறியா, நீ பத்திரமா இருக்கிறியா, உன்னுடைய போக்குவரத்து எப்படி இருக்குது, இது ரொம்ப முக்கியம். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா லெட்டர் எழுதி போட்டாங்க இல்லையா. நீங்க கூட இங்க உட்கார்ந்து இருக்கிற பெரியோர்கள் ஒரு போனு இந்த டெலிபோன் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நீங்களும் லெட்டர் எழுதி தான் போட்டிருப்பீங்க. எப்படி இருக்கீங்க, நம்ம தமிழ்லயே பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் இப்ப எல்லா படிப்புல எக்ஸாம்ல இப்ப வந்துருச்சு. இப்ப எல்லாம் யாரும் அதெல்லாம் எழுதுறது இல்ல. நான்லாம் படிக்கும்போது என்ன எழுதுவாங்க, தமிழ் பேப்பர்ல ஒரு லெட்டர் எழுத சொல்லுவாங்க, நண்பனுக்கு கடிதம் அப்படின்னு ஒரு லெட்டர் ஒண்ணு வரும். அதுல எப்படி எழுதணும் அப்படின்னா, நலமா நலமறியா ஆவல். எத்தனை பேர் அது மாதிரி எழுதியிருக்கீங்க? நான் நலம் நலமறியா ஆவல், இதான் முதல் லைனாவே வரும். இததான் இன்னைக்கு இல்ல. இதை விசாரிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு ஆள் இல்ல. இன்னைக்கு போன் எல்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு போனு இன்னைக்கு நமக்கு நிறைய டெக்னாலஜில வந்த உடனே இப்போ வேகமா போயிட்டு இருக்கிறதுனால யாருக்கும் இதெல்லாம் நீ நல்லா இருக்கிறியா அப்படின்றது கேட்கறதுக்கே நேரமே இல்லை. நேற்று கூட ஒருத்தங்க ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு கூட படிச்சவங்க ஒரு சில பேர் போன் பண்றாங்க. ஆனா என்ன பண்றாங்க, நல்லா இருக்கியான்னு கேட்கறதே எப்படி இருக்குன்னா அப்படியே ஓடுது. அவங்களுடைய தேவை என்னது இருக்கோ அதை மட்டும் கேட்கறாங்க. நான் என்ன பண்ணணும், இதை பண்ணணுமா, அதை பண்ணணுமா, நல்லா பேசக்கூடியவங்க, நல்லா பழகக்கூடியவங்க. அப்போ நல்லா கவனிங்க, தப்பு கிடையாது. ஏன்னா தப்புன்னு இதை சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஏன்னா ஆளாளுக்கு ஒவ்வொருத்தருங்களுக்கு ஒவ்வொரு கவலை இருக்கிறதுனால இந்த கவலையில விசாரிக்கிறதையே மறந்துடுறாங்க. நம்ம ஆனா அதை தான் எதிர்பார்ப்போம், நம்ம உள்ளும் அதை தான் எதிர்பார்க்கும். அருமையான பாஸ்டர் மரிச்ச பிறகு பாத்தீங்கன்னா நிறைய போதகர்கள் இருந்தாங்க, பாஸ்டருக்கு ஃப்ரெண்டுங்க. ஏன்னா நிறைய அவங்க பாஸ்டர் மீட்டிங்க்கு எல்லாம் போயிட்டு வர்றதுனால நிறைய பாஸ்டர்ஸ் பாஸ்டருக்கு அடிக்கடி போன் போட்டு பேசுறது உண்டு. நம்ம பாஸ்டருமே நல்லாவே பேசுவாங்க, நல்லா விசாரிப்பாங்க. அவங்க எப்படி இருக்காங்க, என்ன ஏது, நல்ல மணிக்கணக்கா நீங்க 10 நிமிஷம் எல்லாம் பாஸ்டர் போன் பேசி நீங்க வச்சதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். மற்றபடி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா அவங்க பேசுவாங்க. ஆனா அப்படி பேசி நல்லா பழகக்கூடிய நபர்களை பாஸ்டர் மரித்த பிறகு நம்மை குறித்து விசாரிச்சது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல யாரும் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அப்போ அதெல்லாம் ரொம்ப வருத்தத்துக்குரியதா இருந்தது. ஆனா வசனம் தெளிவா சொல்லுது, மனுஷன் கூட மறந்து போகலாம் நம்ம விசாரிக்கிறதுக்கு. ஆனா வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியால். அல்லேலூயா. யார ஆண்டவர் ரொம்ப அதிகமா விசாரிக்கிறாரு? விதவைகளை விசாரிக்கிறார், கணவனால் கைவிடப்பட்டவங்களை விசாரிக்கிறார், கணவன் மரித்து போய் கணவன் இல்லாம இருக்கிறவங்களை விசாரிக்கிறார். அடுத்தது ஆதரவற்றவர்களை விசாரிக்கிறார், அனாதைகளை விசாரிக்கிறார். புரியுதுங்களா? வியாதியஸ்தரை விசாரிக்கிறார். அப்ப நம்ம பைபிள்ல படிக்கிறோம், ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற தெய்வமா இன்றைக்கு காலை வேளையிலே நமக்கு முன்பாக வருகிறார். ஆகவே நீங்க என்ன செய்யணுமா, அவர் உங்களை விசாரிக்கிறவரா உங்க முன்னாடி இருக்கிறபடினால் நீங்க என்ன செய்யணும், உங்க கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. வேற நம்ம போய் அழுது ஒரு இடத்துல ஒரு மனுஷங்கிட்ட போய் கொட்டி தீர்க்கிறதுக்கு இங்க ஒண்ணும் கிடையாது. ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன்ல, உங்களுக்கு ஒரு மனுஷனாலையும் உதவி செய்ய முடியாது. உங்க கவலையை எடுத்து கொண்டு போய் அவங்க மேல வைக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு கவலை இருக்குது. அப்படின்றப்போ ஆண்டவர் ஒருவர் தான் உங்க கவலைகளை அவர் மேல் தாங்குவதற்கு, அவர் மேல் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். வசனத்தை நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் இந்த இடத்துல அண்ணாளுக்கு எப்படி உதவி பண்ணிருக்கிறாரு. அண்ணாள் சொல்றாங்க, நான் ஆண்டவர்கிட்ட என் இருதயத்தை ஊற்றி விட்டேன், அவருடைய சந்நிதியில் அவருடைய சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். அதனாலதான் தேவ சமூகம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு.
லேலூயா. அங்க தேவன் அவளுடைய சமுதாயம் என்ன, அவளை சுற்றி இருக்கிற மக்கள் அவளை வேதனைப்படுத்துறாங்க. அன்னாள் மலடி 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 உனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி அவளை சுற்றி இருக்கிற சமுதாயம் அவளை என்ன செய்யுது, குத்தி குத்தி நோகடிக்குது. இதை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்ல. அப்போ அன்னாள் தேவனுடைய சந்நிதியில் வந்து, அப்போ உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள், உங்களை சுற்றி இருக்கிற சமுதாயம் உங்களை துக்கப்படுத்துதா, காயப்படுத்துதா, வேதனைப்படுத்துதா, உங்க இருதயத்தை நோகடிக்குதா, அந்த நேரத்துலதான் நீங்க என்ன செய்யணும், தேவனுடைய சந்நிதியில வந்து உங்க இருதயத்தை ஊற்றணும். இருதயத்தை ஊற்றின பொழுது என்ன நடந்ததா, உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக என்னாதையும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அதற்கு ஏலி என்ன சொல்றாரு பாருங்க, அதற்கு ஏலி ஆசாரியன் வாயிலிருந்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. அதற்கு ஏலி, நீ சமாதானத்துடனே போ. லேலுயா. ஏன்னா ஆண்டவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாப்போம். இருதயத்தை அன்னாள் ஊற்றி அவள் தன் நிலைமையை அவள் சொல்லுகிறார். நான் வந்து இப்படி ஜெபிச்சு, என்ன ஜெபிச்சேன்னா சொல்லல அந்த அம்மா, எங்கேயுமே எழுதப்பட்டிருக்காது பாருங்க. என்ன ஜெபம் பண்ணாங்கன்றது அவங்க வாய்க்குள்ளேயே தான் அவங்க சொன்னாங்க. இப்ப ஏலி கேட்ட போது கூட நான் ரொம்ப வந்து வேதனை இருக்கிற ஒரு ஸ்திரீன்றதான் அவங்க சொல்ல வராங்களே தவிர அவங்க என்ன ஜெபிச்சாங்கன்றத சொல்லவே இல்லை. எனக்கு ஒரு குழந்தை இல்ல, என் வீட்டுல இருக்கிறவங்க என்னை ரொம்ப வேதனைப்படுத்தினாங்க, அதுக்குதான் இவ்வளவு விவரம் எல்லாம் அங்க சொல்லல அவங்க. ஆனா அவங்க உதடுக்குள்ளேயே ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கண்ணீரா சொல்லிட்டாங்க. ஆனா இங்க நம்ம பாக்குறோம், ஆசாரியன் வாயிலிருந்து கர்த்தர் என்ன செய்யறாரு, வசனத்தை வார்த்தையை அனுப்பி அதற்கு ஏலி என்ன சொன்னாரா, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. நீ என்ன கேட்டியோ அதை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். என்ன கேட்டாருன்றது அங்க ஏலிக்கு தெரியுமா? அந்த அம்மா என்ன கேட்டாங்கன்னு தெரியவே தெரியாது. ஆனா ஆண்டவர் விசாரித்து விட்டார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, இருதயத்தை அன்னாள் ஊற்றின பொழுது கர்த்தர் விசாரிக்கிறார். வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அவர் உன்னை விசாரிக்கிறவரானபடியால், உங்களை விசாரிக்கிறவரானபடியால் நீங்கள் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை, உங்களுடைய கவலைகளை வைத்து விடுங்கள். அல்லேலூயா. அதான் நம்ம அருமையான ஒரு பாட்டு பாடுவோம், ரெக்கமெண்ட் செய்ய பாட்டு. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கரம் தட்டி பாடுவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, அதான் அடுத்த வார்த்தை இந்த பாட்டிலேயே வந்துருச்சு. நான் சொல்ல வேண்டியது, முதல்ல ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறார். விசாரிக்கிறது ஆதரிக்கிறார். அந்த ஆதரவு கொடுக்கிறது அந்த விசாரிக்கிறதுக்கான அடையாளம். ஏன் உங்களை விசாரிக்கிறாரு? ஏன்னா அவர் உங்களை ஆதரிக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாப்போம். ஆதரிக்கிறதுனா என்னது? உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஆதரவு, உங்களுக்கான துணை, உங்களுக்கான உதவி, ஒத்தாசை. ஆதரவுன்னா அதுதான். உங்களை விசாரிக்கிறது ஆதரவு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம், கரங்களை உயர்த்தி. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் அன்னால விசாரிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, ஆதரவு அன்னாளுக்கு கிடைக்குது. என்ன வகையான ஆதரவு கிடைக்குது? வசனத்தை தந்து ஆதரவு கொடுக்கிறார். அல்லேலூயா. நீ தனியா இல்ல, உன் வயிற்றுல குழந்தைதான் இல்ல மகளே, ஆனா இப்ப என் வார்த்தையை பிடிச்சுக்கோ. அல்லேலூயா. வயிற்றுல என்ன இல்ல? குழந்தை இல்ல, ஆனா இப்ப என்ன வந்துருச்சு? உள்ளத்துக்குள்ள வசன வார்த்தை உள்ள வந்துருச்சு. அல்லேலூயா. ஒரு சில நல்லா கவனிச்சுக்கிட்டுங்க, கேட்டது உடனே கிடைக்கல. அன்னாள் இருதயத்தை ஊற்றினாள், ஆண்டவர் விசாரித்தாள், ஆதரவு கொடுத்தாரு, உடனே டமக்குன்னு கையில ஒரு குழந்தை வானத்திலிருந்து வந்து விழுந்துருச்சு. அப்படிலாம் இங்க இல்ல.
என்ன நடந்தது? முதல்ல வசனத்தை தருகிறார். நிறைய நேரத்துல நம்ம ஜெபிக்கும் போது முதல்ல உங்களுக்கு கிடைக்கிறது வசனம் தான் கிடைக்கும். அதுதான் ஆண்டவர் உங்களை ஆதரிக்கிறார், உங்க கூட இருக்கிறார், உங்களை விசாரிக்கிறதுக்கான அடையாளமே அதுதான். நீங்க பல கவலைகளோடு, துக்கத்தோடு, வேதனையோடு சபைக்கு வருவீங்க. கடன் பிரச்சனையில வரலாம், குடும்ப பிரச்சனையில வரலாம், பலவீனத்துல வரலாம், வியாதியில வரலாம், செய்வினை, மாந்திரிகம், சூனியத்துல வரலாம், இன்னும் தடைகளோடு, கல்யாண தடை, குழந்தை பாக்கிய தடை, பல பிரச்சனையோடு, வேலை இல்ல, பணம் இல்ல, பல பிரச்சனையோடு வந்து நீங்க நிக்கலாம். எடுத்த உடனே உங்களுக்கு எல்லாம் அப்படியே அடுத்த செகண்டே மாறிடாது, அப்படியே மாறிடாது. முதல்ல ஆண்டவர் என்ன செய்வாரு? வசனத்தை தந்து நான் உன் கூட இருக்கிற, உன்னை விசாரிக்கிறேன்றதுக்கான அடையாளத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி அடையாளம் உண்டாயிருக்குது சபையில? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் கேட்டது, நான் ஜெபத்துல வேண்டுனது எனக்கு கிடைச்சிருக்காது. ஆனா கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நான் எப்பப்பெல்லாம் அவர் சந்நிதிக்கு வரணும், அப்பப்பெல்லாம் எனக்கு ஏற்ற வார்த்தை, எனக்கு என்னுடைய இருதயத்தை திடப்படுத்துற வார்த்தை, தைரியப்படுத்துற வார்த்தைய என்னை விசாரிக்கிறது போல, என்னை ஆதரிக்கிறது போல அனுப்பி என்ன செய்யறாரு? என் கூட தான் அவர் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்? நான் கேட்டது எனக்கு உடனே கிடைச்சிருச்சுன்னா தான் கர்த்தர் என் கூட இருக்கிறார், இந்த சபையில கர்த்தர் என் கூட இருக்கிறார், இந்த ஊழியக்காரனோடு கர்த்தர் இருக்கிறார்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. ஆண்டவர் முதல்ல வசனத்தை தான் அனுப்புவார். அல்லேலூயா. இந்த அப்படி என் வார்த்தையை முதல்ல நீ புடிச்சுக்கோ. ஏன்னா என் வார்த்தையில தான் உனக்கு தேவையான பலன் இருக்கு, என் வார்த்தையில தான் உனக்கு தேவையான ஜீவன் இருக்கு, என் வார்த்தையில தான் உனக்கு தேவையான விசுவாசம் இருக்கு, என் வார்த்தையினாலதான் வானமும் பூமியும் உண்டானது. என் வார்த்தையை நீ பிடிச்சுக்கோ. நீ கேட்டது கொஞ்சமா இருக்கலாம், அது பெருசா இருக்கலாம், சிறுசா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். ஆனா இவை எல்லாவற்றை காட்டிலும் உனக்கு தேவையானது என் வார்த்தை தான் மகனே, உனக்கு தேவையானது என் வார்த்தை தான் மகளே என்று சொல்லி உங்களுக்கு ஊழியக்காரன் மூலியமா சபையில கர்த்தர் எழுந்தருளி வசனத்தை தான், வார்த்தையை தான் அனுப்பி உங்களை மேல விசாரிப்பார், ஆதரிப்பார். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆமென். 1-2 சவுண்ட் தான் நல்லா பலம். நல்ல கைய மேல உயர்த்தி தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. உங்களை விசாரிக்கிறது ஆண்டவர் தான், உங்களை ஆதரிக்கிறது ஆண்டவர் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. வெரி குட். ஆமென். அப்போ நிறைய நேரத்துல இந்த புரிந்து கொள்ளுதல் சபையாருக்கு உண்டாகணும். நிறைய ஜனம் சோர்ந்து போயிடுறாங்க, ஜெபத்துக்கு வரமாட்டுக்கிறாங்க, ஜெபமே பண்ண முடியாம போயிருது. புரியுது, எனக்கு உங்க நிலைமை புரியுது. ஏன்னா நம்ம என்னடா இது கேட்கிறோம், நம்ம கேட்டது கிடைக்கல, ஆனா கேட்டது கிடைக்கிறதுக்கு மேலானது ஒண்ணு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதுதான் நீங்க புரிஞ்சுக்கிடணும். என்னன்னா வார்த்தை எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. வசனம் எனக்கு கிடைக்குது. ஏன்னா இந்த வசனம் வானமும் பூமியும் அழிந்து ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாள் என்ன ஆகாதான்? ஒளிந்து போகாது, மாறி போவதில்ல, அழிந்து ஒளிந்து போவதில்ல. நம்ம வசனத்துல நம்ம படிச்சு பார்க்கும்போது அன்னாளுக்கு உடனே குழந்தைய கர்த்தர் கொடுக்கல, வார்த்தையை கொடுத்தாரு. அல்லேலூயா. வேதனையை சுமந்து கொண்டு வந்த அன்னாள் இருதயத்தை, கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்த உடனே கர்த்தர் விசாரிக்கிறார். ஏலி வாயிலிருந்து வார்த்தை பிறந்தது. நீங்களும் உங்க பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்காக நீங்க சுமந்து கொண்டு கர்த்தர் சமூகத்துக்கு வந்திருப்பீங்க என்று சொன்னா நீங்க வைத்து விடுங்க. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு தருவார். அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக போய் உங்களை ஆதரிக்கும், உங்களை விசாரிக்கும். உங்களுக்கு நீங்க கேட்டது உங்களுக்கு இன்னும் கிடைச்சிருக்காது, நீங்க விரும்பினது இன்னும் உங்களுக்கு நடந்திருக்காது. ஆனா நீங்க விரும்பினது நடந்ததுக்கும் மேலாக ஒரு சந்தோஷம் வந்தா எப்படி இருக்கும்? நீங்க கேட்டது கிடைச்சதுக்கும் மேலாக ஒரு சமாதானம் வந்தா உங்களுக்கு எப்படி மனதில நிறைவா இருக்கும்? அது உங்களுக்கு உண்டாயிருந்த வசனத்தினால. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் இங்க நடக்கிற அதிசயம், அதுதான் இங்க நடக்கிற அற்புதம். நீங்க கடன் பிரச்சனையிலிருந்து உங்க கடன் 1 லட்சம் இருக்கும், 10 லட்சம் இருக்கும், 50 லட்சம் கூட இருக்கலாம், 1 கோடி கூட இருக்கலாம், அது வந்து அடைஞ்சிருக்காது. ஆனா இருதயத்துல உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். இருதயத்துல உங்களுக்கு ஆதரவு, எனக்கு ஒரு விசாரணை நடந்திருக்குது, எனக்கு ஒரு ஆதரவு நடந்திருக்குது. நிறைய பேர் சர்ச்சையில சொல்லுவாங்க, அவங்களுக்கு நடந்திருக்காது, இன்னும் வீடு கட்டியிருக்க மாட்டாங்க, திரும்ப நடந்திருக்காது, குழந்தை கிடைச்சிருக்காது,
விடுதலை உண்டாயிருக்க சுகம். ஆனா ஜோமணி முடிச்சு வசனத்தை கேட்ட உடனே அந்த வசனம் அவன் என்ன பண்ணும், அவங்க இருதயத்துக்குள்ள போய் ஆண்டவர் கரெக்டா அனுப்புவாரு. இதான் அவங்களுக்கு தேவையான வசனம். எனக்கு கூட தெரியாது அவங்க என்ன வசனம் அவங்களுக்கு தேவைன்னு. ஆனா ஆண்டவர் கரெக்டான வார்த்தையை அவங்களுக்கு கொடுத்து அந்த இருதயம் சொல்லுவாங்க போகும்போது, என் இருதயம் இப்ப நல்லா இருக்குது. எப்படி நல்லாச்சு? கேட்டதே கிடைக்கலையே, விரும்பினது நடக்கலையே, நீங்க என்ன நினைச்சு வந்தீங்களோ அது இன்னும் உங்களுக்கு நடக்கலையே, ஆனா உங்களுக்கு வேற ஒண்ணு நடந்திருக்குது. வசனம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஆண்டவருடைய ஆதரவு வார்த்தையாக உண்டாயிருக்குது. ஆண்டவருடைய விசாரணை வார்த்தையாக உங்களுக்கு உண்டாயிருக்குது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். இப்போ அப்படிதான் இங்க பைபிளை நம்ம படிக்கிறோம். இப்பொழுது வசனம் அனுப்பி ஏலி மூலமா ஆண்டவர் பேசுறாரு, விசாரிக்கிறாரு. நீ விரும்பினது உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக, நீ சமாதானத்துடனே போன்ற ஒரு வார்த்தை கிடைச்ச உடனே, குழந்தை கிடைக்கல, வார்த்தை கிடைச்சது. பக்கத்துல போய் சொல்லுங்க, குழந்தை கிடைக்கல, வார்த்தை கிடைச்சது. லேலூயா. இன்னைக்கு நீங்க கேட்டது உடனே கிடைக்காம போகலாம், ஆனா உங்க வார்த்தை கிடைச்சுதான் போவீங்க. ஆண்டோடைய வசனம் கிடைச்சுதான் போவீங்க. அதை தான் நீங்க பார்க்கணும். இன்னைக்கு நிறைய சர்ச்சுக்கு நிறைய பேர் மாறி மாறி போறாங்க. போங்க, ஒன்னும் தப்பு இல்லை, நீங்க போய் பாருங்க. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க ஒரு விஷயத்த, நீங்க போய் அற்புதம் நடக்குதா இல்ல உங்களுக்கு வசனம் கிடைக்குதான்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அற்புதம் இன்னைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்காம தாமதிக்கவும் செய்யலாம். ஆனா ஆண்டுடைய வார்த்தை ஒரு நாள் தாமதிப்பதில்லை. சரிங்களா? ஆண்டுடைய வார்த்தை தான் நமக்கு அதிக முக்கியமே தவிர அற்புத அடையாளங்கள் வார்த்தை உங்ககிட்ட இருந்ததுன்னா என்னைக்கும் உங்க வாழ்க்கை அற்புதமா தான் இருக்கும். ஆனா அற்புதம் இன்னைக்கு நடக்கும், நாளைக்கு இல்லாம போயிடும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அதனால ஜனங்கள் நீங்க எங்க போகும்போதும் நீங்க நல்லா கவனிச்சுக்கிடணும். ஆண்டுடைய வார்த்தை உங்களோடு இடைப்படுகிறாரா? வார்த்தையின் மூலமா உங்களோடு பேசுகிறாரா? வார்த்தையை தந்து உங்களை ஆதரிக்கிறாரா? விசாரிக்கிறாரா? வார்த்தை உங்க இருதயத்தை பலப்படுத்துதா? வார்த்தை உங்க இருதயத்தை, கர்த்தருடைய வசனம் உங்க இருதயத்தை சுகமாக்குதா, குணமாக்குதா? இதுல நீங்க கவனமா இருக்கணும். வசனத்தை நம்ம வாசிப்போம். 18வது வசனம். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க கிடவது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். லேலூயா. இதுக்கு முன்னாடி புருஷன் வந்து கணவர் எல்கானா சாப்பாடு எல்லாம் பரிமாறும் போது அங்க ஒரு சண்டை வருதை நம்ம பாக்குறோம். அங்க இருக்கிற சக்கலத்துக்கு இவங்களுக்கும் சண்டை வருது இல்லையா 5வது வசனத்துல. ஏன்னா அவர் ரெட்டிப்பான பங்கு வந்து புருஷன் வந்து கணவர் வந்து அண்ணாளுக்கு கொடுக்கறனால சண்டை. அந்த அம்மா அந்த சாப்பிட்டுச்சா சாப்பிடலையான்னு கூட தெரியல, பட்டினியா ஓடி வந்திருக்கும் அழுகையோடு. ஆனா இப்போ ஆண்டவர் சமூகத்துல வார்த்தை கிடைச்ச உடனே, குழந்தை கிடைக்கல, சாமுவேல் கிடைக்கல இன்னும், ஆனா வார்த்தை கிடைச்ச உடனே அவ புறப்பட்டு போய் என்ன செய்தாளா? சமாதானத்தோடு போனது நிமித்தம், வசனத்தோடு போனது நிமித்தம் என்ன செய்தா? சொல்லுங்க பாப்பா, என்ன செய்தா? போஜனம் செய்தாள். அப்புறம் அதோட முடியல வசனம். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவே இல்லை. அல்லேலூயா. அவள் எத்தனை வருஷங்களா துக்கமா இருந்திருப்பா? ஒரு திருமணமானவங்க குழந்தை எப்போ எதிர்பார்ப்பாங்க? ஒரு 3 மாசம் 3-4 மாசத்துல எதிர்பார்ப்பாங்களா? கரெக்டா? திருமணமாய் எத்தனை வருஷம் ஆகுது? ஏன்னா குமாரத்திகள்ல 2வது மனைவிக்கு கல்யாணமாயி 2வது மனைவிக்கு குமாரத்திகள்லாம் பிறந்துட்டாங்க. அப்படின்றப்போ எவ்வளவு நாள் அந்த அம்மா சாப்பிடாம இருந்திருக்கோம், எவ்வளவு நாள் இந்த கவலையோட நம்ம துக்கத்தோடு இருந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை கிடைச்ச உடனே குழந்தை கிடைக்கல, கர்த்தருடைய வார்த்தை கிடைச்சிருச்சு. அதனால அவ சமாதானத்துடனே போன்னு சொன்ன வார்த்தையின்படி சமாதானத்துடனே வீட்டுக்கு போய் சமாதானத்துடனே சாப்பிட்டா. மட்டுமல்ல, அவள் அப்புறம் துக்கமுகமா இருக்க இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் விசுவாசிக்க வேண்டியது என்ன? என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யறாராங்கிறத எதிர்பார்க்கிறத முதல்ல 2வதா வச்சுட்டு நீங்க எதிர்பார்க்கலாம். கர்த்தர் அற்புதம் செய்கிற அற்புதர் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவர் வார்த்தை உங்களுக்கு கிடைக்குதான்றதான் நீங்க எதிர்பார்க்கணும். ஏன்னா அவர் வார்த்தையில தான் வல்லம் இருக்குது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவர் வார்த்தையில தான் அதிகாரம் இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அவருடைய வார்த்தையில தான் சுகம் இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் வார்த்தையில தான் விடுதலை இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் வார்த்தையில தான் எல்லா வல்லமையும் அடங்கி இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் வார்த்தை, அவரே வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தை தான் பூமிக்கு மனுஷனாய் வந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம பைபிள்ல படிக்கணும் இந்த வசனம். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எதை மகிமைப்படுத்தி இருக்கிறார் ஆண்டவர்?
சகல பிரஸ்தாபத்தை பார்க்கணும். வானத்தையும் பூமியும் படைச்சிருக்கிறாரு, எத்தனையோ உயிரினங்களை படைச்சிருக்காரு, மகிமையான காரியங்களை செஞ்சிருக்காரு. இது நம்ம பூமி போல எத்தனையோ கிரகங்கள் இருக்குது, வானாதி வானங்கள்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கு. இது எல்லாவற்றையும் படைத்த நம்முடைய ஆண்டவர் எதை மகிமைப்படுத்தி இருக்கிறார்? சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம். எத்தனையோ ராஜ்யங்கள் இருக்குது, அதிகாரங்கள் இருக்குது. ஆனா ஆண்டவர் இது எல்லாவற்றை பார்க்கலாம் தமது வார்த்தையை தான் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அவர் செய்த அற்புதங்களை சொல்லும் போது எந்த அற்புதத்தை பெரிய அற்புதமா சொல்லுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, எடுத்துக்காட்டுக்கு, முதல்ல செய்த அற்புதம் கானா ஊர்ல செய்த அற்புதம். கடைசியா ஆண்டவர் செய்த அற்புதம் என்ன? ஆண்டவர் உயிர் தெழுது ஒரு அற்புதம் இல்லையா? பரத்துக்கு பரமேறி போனது அற்புதம். எந்த அற்புதத்தை தான் நீங்க பெரிய அற்புதம் சின்ன அற்புதம்னு சொல்லுவீங்க? இதெல்லாம் அவருடைய பிரஸ்தாபம், இதெல்லாம் அவருடைய அதிசயங்கள், அவர் செய்த அற்புதங்கள். இதுல எது பெருசு சிறுசுன்னு சொல்லுவீங்க? ஒண்ணுக்கு ஒன்று சளைச்சது கிடையாது. ஏன்னா அது எல்லாம் அற்புதம். ஆனா நீங்க எதை அற்புதமா சொல்லணும் தெரியுமா? அவருடைய வார்த்தையை தான் நீங்க மகிமைப்படுத்தணும். ஏன்னா அந்த வார்த்தை தான் இவ்வளவற்றையும் செய்திருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. புரியுதா நான் என்ன பேசுறேன்னு? புரியுதா? புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்போ பக்கத்துல உள்ளவங்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செஞ்சிருப்பார், பேசிட்டு இருக்கிற எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சிருப்பார். இந்த சபையில இதுக்கு முன்னாடி வந்து போனவங்களுக்கு நிறைய பேருக்கு அற்புதம் செஞ்சிருப்பார். யாருக்கு செஞ்ச அற்புதம் பெருசுங்கிறத நம்ம பேச வரல. ஆண்டவர் இந்த அற்புதம் எப்படி செஞ்சாருன்னா அவருடைய வார்த்தையினாலதான் செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ வசனத்துல படிக்கிறோம், சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்ப எது ரொம்ப முக்கியம்? நீங்க சொல்லுங்க, எது ரொம்ப முக்கியம்? வார்த்தை. சத்தமா சொல்லுங்க, அப்பதான் நான் அடுத்ததுக்கு போக முடியும். அடுத்ததுக்கு போயிருங்க ஐயா, அதுக்காகவே சத்தமா சொல்றோம். சரி, சந்தோஷம். வார்த்தையை பிரசாப்படுத்தி இருக்கிறார். எந்த அற்புதம் பெருசு? ஏப்பா இந்த சர்ச்சில் கொஞ்சம் தான் அற்புதம் நடக்குமா? அந்த சர்ச்சில் தான் குணமாகறாங்களா நிறைய பேர்? சந்தோஷம்தான். ஆனா நல்லா தெரிஞ்சுக்கிட்டுங்க, அற்புதம் நடக்கிறது அவருடைய வார்த்தையினாலதான். அதனால அற்புதம் இன்னைக்கு நடக்கலைன்னா நாளைக்கு நடக்க போகுது உங்களுக்கு, நாளைக்கு நடக்கலைன்னா அதுக்கு மறுநாள் நடக்க போகுது. ஆனா அற்புதம் நடக்குதா நடக்கலையானுங்கிறத நீங்க யோசிச்சுட்டு ஆண்டவரை பின்பற்றக்கூடாது, விசுவாசிக்க கூடாது. வார்த்தை கிடைக்குதா? ஏன்னா அவர் அடையாளம் உங்களுக்கு எப்படி கொடுப்பாருன்றத நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஆண்டவரை நல்லா புரிஞ்சுக்கிடணும். வார்த்தையை அனுப்பி சரியான நேரத்துல சரியான வார்த்தையை கொடுத்து உங்க இருதயத்தை தொடுவார், உங்க இருதயத்தோடு பேசுவார். அந்த வார்த்தை உங்க காதுல கேட்கும் போது உங்களுக்குள்ள இனம் புரியாத ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம், ஒரு நம்பிக்கை பிறக்கும். அதுதான் அவர் உங்களுக்கு செய்யறதுக்கு, உங்க கூட இருக்கிறதுக்கான முதலாவது அடையாளம். உங்களை அவர் பார்க்கிறாரு, உங்களை அவர் விசாரிக்கிறதுக்கான அடையாளமே அதுதான். புரிஞ்சுதுங்களா? அதனால அற்புதம் நடக்கலையே ஆண்டவர் என்னைய கைவிட்டாரோ, நான் கேட்டது எனக்கு கிடைக்கலையே அதனால ஆண்டவர் இந்த சபையில இருந்து எந்திரிச்சு போயிட்டாரோ, வல்லமை குறைஞ்சு போச்சோ, ஆண்டவருக்கு இந்த சபைக்கும் ரொம்ப தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் மனசுக்குள்ள தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை தான் முதல்ல அனுப்புவார். வார்த்தை தானே அனுப்பியிருக்கிறாரு அண்ணாளுக்கு. பின்பு அவள் துக்கமுகமா இருக்கல. அற்புதம் நடக்கல, கேட்டது விண்ணப்பம். என்ன விண்ணப்பம்? விண்ணப்பத்தை படிங்க. 11. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அதுதான் விண்ணப்பம். கொடுத்தாரு ஆண் பிள்ளைய. இந்த அம்மா சொல்ல போனோம்னா ஆண் பிள்ளையை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் போய் சாப்பிட்டுருக்கணும் நிம்மதியா. கரெக்டா? ஆண் பிள்ளையை கொடுத்த பிறகுதான் போய் சாப்பிட்டுருக்கணும், துக்கமுகமா இல்லாம இருந்திருக்கணும். ஏன்னா அதுதான் அற்புதம். அவங்க கேட்டது அதுக்கு தானே அழுதுட்டு வந்தாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் புரிஞ்சவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். ஆனா ஆண் பிள்ளை இன்னும் கிடைக்கல, ஆண் பிள்ளை கிடைக்கல. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை கிடைச்சிருச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண் பிள்ளை கிடைக்கலையா, ஆண்டவர் வார்த்தை கிடைச்சிருச்சு. அல்லேலூயா. எது வேணும்? ஆண்டவர் ஆண் பிள்ளை வேணுமா, ஆண்டவர் வார்த்தை வேணுமா? அல்லேலூயா. நீங்க தான் முடிவு எடுக்கணும். ஆண் பிள்ளை வரல, ஆண்டவருடைய வார்த்தை வந்ததுனால அண்ணாளுக்கு இருந்த துக்கம் எல்லாம் பறந்து போச்சு. அண்ணாள் அது சொன்னபடியே, விண்ணப்பம் செய்தபடியே ஆண் பிள்ளைய மீண்டும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஒப்பு கொடுத்த பிறகு ஆண்டவர் அதோட விட்டுட்டாரா? முதல்ல வசனத்தை அனுப்பி ஆதரிக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முதல்ல என்ன பண்றாரு ஆண்டவர்? வசனத்தை அனுப்பி ஆதரிக்கிறார். சீக்கிரம் சத்தமா தனித்தனியா சொல்லக்கூடாது, நல்லா அழகா எல்லாம் மொத்தமா சொல்லுங்க பாப்போம்.
ரெண்டாவது வசனத்தை அனுப்பி ஆசீர்வதிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். முதல்ல கிடைக்கிறது ஆதரவு, ரெண்டாவது கிடைக்கிறது ஆசீர்வாதம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ முதல்ல கிடைச்சது ஆதரவு கிடைச்சிருச்சு. அன்னாளுக்கு கணவரால உண்டான ஆதரவு பத்தல இல்லையா, அவங்களுக்கு சமாதானம் கிடைக்கல, யாராலையும் சமாதானம் கொடுக்கல. வசனம் வந்த உடனே ஆதரவு கிடைச்சி சமாதானத்தோடு நிம்மதியா என்ன பண்ணிட்டாங்க, சாப்பிட்டு கவலைப்படாம இருந்தாங்க. ரெண்டாவது ஆசீர்வதிக்கிறார். முதல்ல ஒரு குழந்தைய கொடுத்தாரு, இந்த அம்மா ஒப்பு கொடுத்தபடியே திரும்ப கொண்டு போய் அங்க குழந்தைய கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வசனம் என்ன சொல்லிருக்குன்னு பாருங்க. அன்னாலே கடாய்ச்சித்தார்னு எழுதியிருக்கா, பிள்ளைய எங்க எழுதியிருக்கு? 2வது அதிகாரத்தை படிங்க. 2வது அதிகாரத்துல 5வது வசனத்துல படிக்கிறோம். பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாய் இரார்கள், மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள். எத்தனை பிள்ளையை கர்த்தர் கொடுத்துட்டாரு? ஒரு பிள்ளை இல்ல, அதுக்குதான் அழுதுட்டு வந்தா. கர்த்தரோ இப்பொழுது எத்தனை பிள்ளையை கொடுத்திருக்கிறாரா? 7 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரா? அல்லேலூயா. அநேக பிள்ளைகளை பெற்றவர பலட்சியப்பட்டாள். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் அன்னாளுடைய கர்ப்பத்தை என்ன செய்தார்? ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதத்தை பிறகு அவளை பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, என்னுடைய கொம்பு உயர்ந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆண்டவர் முதல்ல ஆதரிக்கிறார், ரெண்டாவது ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு முதல்ல இன்னைக்கு வேண்டியது என்னன்னு கர்த்தர் சொல்லுகிறாருன்னா, ஆதரவு தான் உங்களுக்கு தேவை. விசாரித்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறார் ஆண்டவர். நிச்சயம் உங்களை இந்த மாதத்துல ஆசீர்வதிக்கவும் செய்வார். பிலிப்பியருக்கு நேரா கடந்து போயிடுவார், நேரமாயிட்டு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மற்றும் 7வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேல நீங்க என்ன செய்ய வேண்டாமா? புத்திக்கு மேலான சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். என்ன நடந்தது? நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல், வசனம் தெளிவா சொல்லியிருக்கிறாரு, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாங்க, எந்த விஷயத்துக்கு கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் குறித்து, எல்லா காரியத்தையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபம். எப்படி ஜெபம் பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணி தான் ஜெபம் பண்ணணும். சொல்லுங்க பாப்பா, எப்படி ஜெபம் பண்ணணும்? ஸ்தோத்திரம் முதல்ல நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும். எடுத்த உடனே ஓன்னு உட்கார்ந்து அழுதுடக்கூடாது. முதல்ல ஸ்தோத்திரம் சொல்லணும். இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்தீங்களப்பா, அதுக்காக கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை இதுவரைக்கும் நம்மளை என்னெல்லாம் நல்லபடியா நடத்தி வந்திருப்பார், கண்டிப்பா நடத்திருக்கார், சின்னதோ பெருசோ எல்லாவற்றையும் நினைச்சு ஸ்தோத்திரம் 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 சோத்தரிக்க 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 கிருபை பெருகும். அதனாலதான் சிபிஎம் சபையில பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், சோத்திரம் சொல்லிட்டோம், நல்லா சளைக்காம சோத்திரம் சொல்லுவாங்க. இத்தனை சோத்திரம் சொல்லணுமான்னு யோசிக்காம சோத்திரம் சொல்லுவாங்க. நல்ல சோத்திரம் சொல்லுங்க, நல்ல சோத்திரம் சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என்ன வசனம் சொல்லுது? சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. என்ன செய்யுங்க? கேக்குதா? ஹலோ, ஆமென். அல்லேலூயா. கேக்குது ஐயா. ஆமா, உங்க கேம் ரொம்ப மூமெண்டே இல்லை. சரி, அப்போ சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால என்ன செய்யுங்க? தேவனுக்கு தெரியப்படுது. ஒருவேளை இன்டர்நெட் ஸ்லோவா இருக்கும்னு நினைக்கிறேன், பரவாயில்ல விட்டுருங்க. கேக்குதுன்னா ஓகே, கேட்கலன்னா மட்டும் சொல்லுங்க. அப்போ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீங்க கர்த்தர் மேல உங்க பாரத்தை, ஏன்னா அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்க பாரத்தை கர்த்தர் மேல வச்சுட்டு நீங்க எல்லாவற்றையும் என்ன செய்யணுமா? சோத்திரத்தோடு கூடிய ஜெபம் மட்டும் வேண்டுதனால கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம்னா நீங்க என்னெல்லாம் யோசிச்சிருப்பீங்க, சமாதானம் கிடைச்சிருக்கு. இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, இங்க போலாமா, அங்க போலாமா, சமாதானம் உண்டாவாது. நீங்க என்னத்தை போட்டு மூளையை கசக்கி புழிஞ்சாலும், 1000 பேருக்கு நீங்க போனை போட்டு பேசி இவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட சொல்லி எப்படியாவது நடந்துராதா? நடக்காது. ஆனா நீங்க தேவ சமுத்திரம் உட்கார்ந்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தை கர்த்தருக்கு செய்துட்டீங்கன்னு சொன்னா
எல்லா புத்திக்கும் மேலான, எல்லா புத்திக்கும் அறிவுக்கும் மேலான ஒரு சமாதானம், தேவ சமாதானம். சொல்லுங்க, அது எப்படி? என்ன சமாதானமா? தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக காத்து கொள்ளும். அல்லேலூயா. இன்னைக்கு அதான் ரொம்ப முக்கியம். சிந்தனையை பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். சிந்தனையில நீங்க குழப்பம் ஆயிட்டுனாலே நீங்க உங்களை அவன் கேப்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டான்னு அர்த்தம். ஆண்டவர் பிள்ளைகள் குழப்பவாதியா முதல்ல இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ள குழப்பம் இருக்குதுன்னா இன்னைக்கு முதல்ல உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி தேவன் கேக்குதா? ஹலோ, இப்பதான் கேக்குது ஐயா, இப்பதான் கேக்குது ஐயா. நெட்வொர்க் தான். அதான் உங்க இன்டர்நெட் ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, எனிவே வந்துருச்சு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால குடும்பத்துல பிரச்சனைகள், போராட்ட, சண்டைகள் வரும்பொழுது, வேலையில பிரச்சனைகள், போராட்ட, சண்டை, நிம்மதி இல்லாம, சமாதானம் இல்லாம உங்களுக்கு போகும்போது நீங்க என்ன செய்யணும்? சோத்திரத்தோடு கூட தேவ சமூகத்துல. கேக்குதா? இப்ப கரெக்டா இருக்கா இல்லையா? கரெக்டா இருக்கு ஐயா, கரெக்டா இருக்கு. சரி, சோத்திரத்தோடு கூட நீங்க தேவ சமூகத்தில் செலுத்தும் போது தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயத்தை என்ன செய்யும்? காத்து கொள்ளும். லேலுயா. வேகமா போவோம். ரோமர் 4:18. ரோமர் 4:18 வாசிப்போம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஆபிரகாமுக்கு கர்த்தர் உனக்கு குழந்தைய தருவன் தான் சொன்னாரு, வார்த்தையை தருவன் சொல்லல. குழந்தைய தருவன் தான் சொல்லி கூப்பிட்டாரு. ஆனா குழந்தைய கொடுக்கவே இல்லை. ஆனா என்ன கொடுத்துட்டே இருந்தாரு? வார்த்தையை கொடுத்துட்டே இருந்தார். வார்த்தையை கொடுக்கும் போது முதல்ல எப்படி இருந்துச்சா? வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு 4:18. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார். எப்படி இருக்கும்னு சொன்னார்? இவ்வளவுனா எவ்வளவு? வானத்தில் இருக்கிற விண்மீன்களை போல, நட்சத்திரங்களை போல, பூமியில் இருக்கிற கடற்கரை மணலை போல இருக்கும் சந்ததின்னு சொன்னாரு. ஆனா அப்படி சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தோம். ஏதுனா என்னது? அதுக்கான அடையாளங்கள் ஒன்றுமே இல்லை. ஹலோ, ஆமேன். எனக்கு திடீர்னு ஸ்கிரீன் கட் ஆனதுனால உங்களை பார்க்க முடியல. எனிவே நீங்க தான் நல்ல சத்தமா அலேலியா சொல்லணும். ஏன்னா ஒரு அசைவும் இல்லை, சரிங்களா? அதனால நல்ல சத்தமா அலேலியா சொல்லி அடிக்கடி ஆதரவு கொடுக்கணும். எனக்கு அமைதியா இருந்துடக்கூடாது, புரியுதுங்களா? பக்கத்துல போய் சொல்லுங்க, அமைதியா இருக்க கூடாது, பாஸ்டருக்கு ஆதரவு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமேன். 18வது வசனம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு எந்த அடையாளமும் இல்லை. ஏன்னா இப்பதான் அவரு கல்யாணம் முடிச்சு 28 வயசு வாலிபனா இருந்தா பரவாயில்ல இல்லையா? 18 வயசு சாரி, இப்பதான் கல்யாணம் முடிச்சு அவர் இப்பதான் வந்திருக்கு. அப்படிலாம் இல்லை. வயசு ஆயிடுச்சு, 70 வயசு கிட்ட. அந்த அம்மாவுக்கு 70 வயசு, வழிபாடு நின்று போச்சு. இவரு ஸ்தூலித்தவர், இருதயம் செத்து போய் சரீரம் செத்து போனவன் என்ன தகுன்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, எபிரேயர்ல. அப்போ படிச்சு பார்க்கும்போது எந்த ஏதுவும் இல்லை, அடையாளமே இல்லை, ஒரு சின்ன பிசுறு கூட கிடையாது. நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்லை. ஆனா கர்த்தர் என்ன செய்யறாரு? வார்த்தையை அனுப்பின உடனே எந்த ஏதுவும் அவருக்கு இல்லைனாலும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. எதை விசுவாசித்தாரா?
ஆண்டுடைய வார்த்தைய. எது எனக்கு அடையாளத்தை தர்றாங்க நிறைய பேர். என்ன அடையாளம் தர்றாங்க? ஓ ஆமா ஆமா, இவரு ஆண்டவர் வந்து பிரதர் மூலியமா பாஸ்டர் மூலியமா பேசினார்ல, ஆமாமா கொஞ்சம் அடையாளம் இருக்குது, ஆமாமா இது சொன்னார்ல, அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு கூட தோணுச்சு, எனக்கு கூட அது மாதிரிலாம் நடக்கும்னு இந்த மாதிரி தோணுச்சு, இந்த மாதிரி காணுச்சு. அதெல்லாம் கிடையாதுங்க, புரியுதுங்களா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் நீங்க நடக்கிறதுக்கு, இதுல இப்படி நடக்குமா, இதெல்லாம் நடக்குமா, சாத்தியம் இருக்கு அப்படின்னு நீங்க நம்புறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அதுக்கான எந்த ஏதும் இருக்கவே இருக்காது. எந்த அடையாளமும், அதுக்கான எந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு காரணங்களும், எந்த விதமான ஒரு ரீசனுமே இருக்காது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை அத சொல்லப்பட்டு, நீ அறியாததும் உன் புத்தி கேட்டாததுமான எல்லாம் அந்த பாட்டு பாடலாம். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் தேவன் என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் தேவன் என்றும். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ஏதும் இல்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு. இந்த மனுஷனை திருந்துவானாங்க? அவனை நான் தலை முழுகிட்டேன், அவன் கதை முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இந்த மனுஷெல்லாம் திருந்தி வந்து இவெல்லாம் மனம் மாறலாம் மாட்டான் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம் உங்க கணவரை பத்தி. இந்த பிள்ளைலாம் அவ்வளவுதான், இது அவ்வளவுதான், நாசமா போச்சு, மோசமா போச்சு. இந்த வேலையெல்லாம் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. அது போனது தாங்க, கைவிட்டு அவ்வளவுதான். இந்த கடனா அது என் தலைக்கு மேல போயிடுச்சு, இதெல்லாம் நான் காலத்துக்கு அடைச்சுக்கிடவே முடியாது. இவ குடிகாரனா, இந்த குடிகாரன்ல இவெல்லாம் திருந்தி, இவெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, அடையாளமே இல்லை திருந்துறதுக்கு ஒரு அடையாளமும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த மாதிரி யாராவது இங்க வந்து உட்கார்ந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுக்குறார். எல்லாம் நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதா பாஸ்டர்? இதெல்லாம் மாறுமா, இது மறக்குமா, என் கடன் அடையுமா, என் பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் ஆயிருமா, குழந்தைலாம் பெற்றுருவாங்களா? ஆண்டவர் சொல்றாரு, எந்த ஏதும் இல்லாது இருந்தோம் ஆபிரகாம் அவருடைய வார்த்தையை விசுவாசித்தான், விசுவாசித்தவனுக்கு சகலமும் நடக்கும். அல்லேலூயா. விசுவாசித்தவனுக்கு எல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. கடுகளவு விசுவாசத்தோடு கூட நீங்க மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல போய் விழு என்று சொன்னால் அது அப்படியே ஆகும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். அப்போ நடக்கிறதுக்கு எந்த ஏதுவுமே இல்லை. செத்து 4 நாள் ஆயிடுச்சு. யாராவது நினைச்சிருப்பாங்களா இயேசுவால உயிரோடு கொண்டு வர முடியும்னு? இப்போ உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. பேதுரு மாமி ஜுரத்துல இருந்தாங்க, ஆண்டு ஜெபம் பண்ணாரு, தொட்டாரு, உடனே பழச்சிட்டாங்க. அது ஏதோ ஒரு உயிர் இருந்துச்சு, பழச்சிட்டாங்க. செத்து போய் 4 நாள் ஆனதுக்கு அப்புறம், நாத்தம் எடுத்ததுக்கு அப்புறம் பழைப்பாங்களா யாராவது? ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? செத்து 4 நாள் கழிச்சு. அது வேணும்னே தான் அவர் செய்யறாரு. ஏன்னா அவர் சொல்றாரு, நீ விசுவாசிக்க வேண்டியது என்னுடைய வார்த்தையை தான். அல்லேலூயா. அங்க ஏதுவே இல்லை, வாய்ப்பே இல்லை, சாத்தியமே கிடையாது. அப்படிதான் நடக்கும். உங்க மனநிலைமை அப்படிதான் போய், இதெல்லாம் நடக்க வாய்ப்பே. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அதை தான் நான் செய்வேன். அல்லேலூயா. அடுத்து வேகமா சங்கீதங்களின் புத்தகம் 119 அதிகாரம் 49 வசனம் 50 வசனம். சங்கீதம் 119 அதிகாரம் 49 வசனம் 50 வசனத்தை வாசிப்போம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியானுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. இல்லையே, 119 அதிகாரம் 49 50. ஆமேன், கரெக்ட் தான். ஆமா, 49 அதிகாரத்துல நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். தாவீது ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? ஆண்டவரே, எது உங்களை நம்ப பண்ணுச்சு? என்ன சொல்றாரு? எது ஆண்டவரை நம்ப பண்ணுச்சா? அவர் எதனால கர்த்தரை நம்பினாரா? எதை வச்சு கர்த்தரை நம்பினாரா? வெரி குட். நீர் என்னை நம்ப பண்ணின வசனம். நீங்க சபைக்கு வரும்போது அற்புதம் நடக்காதுங்க. தயவு செஞ்சு சோர்ந்து போகாதீங்க. அற்புதம் உடனே நடக்காது. முதல்ல உங்களுக்கு நடக்கிறது வசனத்தினால உங்க இருதயத்தை கர்த்தர் தேவ சமாதானம் வாசிச்சோம் பார்த்தீங்களா? சமாதானம், நிம்மதி, விடுதலை, சுகம் இதை கொடுப்பார். மனதளவுல கொடுப்பார். அதான் உங்களை அவர் தொடுறார், உங்களை அவர் பார்க்கிறார்.
உங்களை அவர் விசாரிக்கிறதுக்கான அடையாளமே அதுதான். ஒருத்தங்க முதல்ல சபைக்கு வரீங்க, இல்லை நீங்க தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் நான் கேட்டது நடக்கல 10 வருஷமா, ஆனா எனக்கு ஒன்னேவும் நடந்துட்டு இருக்குன்னா எப்பப்பெல்லாம் வரணும் அவர் வசனம் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டே இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களை விசாரிச்சுட்டு இருக்கிறார். உங்க நம்பிக்கை வீண் போவதில்லை. உங்க அற்புதம், நீங்க கேட்ட உங்க விண்ணப்பத்தை நிச்சயம் கர்த்தர், ஏன்னா அவர் தான் கேட்டுட்டு இருக்காரு, அவர் ஏன் செய்யாம இருக்க போறார், நிச்சயம் செய்வார். நீங்க கேட்டதை செய்யலைன்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நீங்க கேட்டதுக்கு மேலானதுதான் செய்ய போறாரே தவிர குறைவானது ஒரு நாளும் செய்யவே மாட்டார். அல்லேலூயா. வசனத்தை வாசிப்போம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக, இப்படிதான் ஜெபிக்கணும். இதான் கடைசியா நீங்க சொல்ல வேண்டிய காரியம். ஆண்டவரே, நீங்க என்னை நம்ப பண்ணின உங்க வசனம் சபையில ஊழியக்காரன் மூலமா ஒவ்வொரு முறையும் நான் வேதனையோடு அழுகையோடு நைட்டெல்லாம் சண்டையை போட்டுட்டு கணவன் கிட்ட காலையில உட்கார்ந்துட்டு, ஐயோ ஆண்டவரே நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிற வேலையில வசனத்தை அனுப்பி கணவன் திருந்தல, குடிகாரம் குடிய விடல, அப்புறம் வீட்டுல காரியம் மாறல, இது நடக்கல, அது எனக்கு உங்க வசனத்தை தம்பி என்னைய தைரியப்படுத்தி என்னை திரும்ப அனுப்புறீங்களப்பா, இதுதான் அவர் என் கூட இருந்து செய்யறதுக்கான அடையாளம், என்னை ஆதரிக்கிற, என்னை விசாரிக்கிற. இப்படி செய்துட்டே வரும்போதுதான் ஒரு கட்டத்துல அவர் குறித்த காலம், அவர் குறித்த நேரத்துல அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த அற்புதம் நிச்சயம் நடக்கும். அற்புதம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான். வசனத்தை மட்டும் அனுப்பி உங்களை அப்படியே ஆண்டவர் ஆதரிச்சு விசாரிச்சு அனுப்பி விட்டுட்டே இருப்பார். அண்ணாளுக்கு பார்க்கலையா மறு வருஷம் குழந்தைய பிறந்தது, ஆபிரகாமுக்கு பார்க்கலையா 30 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தது. அல்லேலூயா. அதனால நீங்க கடைசியா சொல்ல வேண்டிய வசனம், ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லணும், இப்படிதான் ஜெபம் பண்ணணும். மாதிரி வசனங்களை எடுத்து ஜெபம் பண்ணணும். என்ன சொன்ன, எங்களை நம்ப பண்ணின உங்க வசனத்தை நினைத்தருளும் ஆண்டவரே. அப்படியே எழுந்து நின்று, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். பாடுங்க. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைத்தவரே, மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. பாடுவோம். மறவாமல் நினைப்பவரே, என் ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, என் ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. என் ஜீவ நாட்கள் எல்லாம் உம்மை மட்டும் சார்ந்திருப்பேன். எத்தனை பேரால சொல்ல முடியும்? என் நாட்கள் எல்லாம் உம்மை மட்டும் சாந்தி நம்புவேன். உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நினைத்து சொல்லலாமா? மறவாமல் ஏசையா நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை ஆதரிக்க தேங்க்யூலா நிறைவேற்றுவே. நீ அதுனரி பனர துனி பனர பாபா பாபா ஓ ஷதர தனர பாபா நிறைவேற்றுவே.
சொல்லுங்க. நீங்கதான் எல்லாமே, உங்க வார்த்தை தான் எல்லாமே. நீங்கதான் எல்லாமே, உங்க வார்த்தை தான் எல்லாமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, உங்க ஏக்கம்தான் எல்லாமே. நீங்கதான் எல்லாமே, எல்லாமே, உங்க வார்த்தை தான் எல்லாமே. என்ன ஆதரவு செய்கிறவர், என்ன அன்பு செலுத்துகிறவர், என்ன விசாரிக்கிறவர். உங்களை விசாரிக்க இன்னைக்கு ஒரு நேசர் உண்டு. அன்பு தேவ ஜனமே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு வாக்குத்தத்த வார்த்தையை தருவது இதுவே. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம், உங்கள் எல்லா கவலைகளையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் மேல் வைத்து விடுங்கள். அந்த வார்த்தை நிமித்தம் விசாரிக்கிறவரே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. மாறும், எல்லாம் மாறும். அவர் வார்த்தையினால் எல்லாம் மாறும். அவர் வசனத்தினால் எல்லாம் மாறும். ஒரு வார்த்தை சொன்ன பொழுது காற்றும் கடலும் இதோ அமர்ந்தது போல, ஒரு வார்த்தை சொன்னால் என் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா சீற்றங்கள், புயல்கள், பிரச்சனைகள் மாறும். நன்றி, 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 நன்றி அப்பா. ஆதரிப்பார், விசாரிப்பார். அப்படியாக திருவிருந்துக்கு நம்ம ஆயத்தப்படுவோம். திருமுழுக்கு ஞானசனம் எடுத்து சபையில் இருக்கிற தேவ ஜனங்கள், நீங்கள் பாரத்தோடு நீங்கள் நம்ம இருதயத்துல தேவனை விசுவாசித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, யோவான் 13:13 ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையின்படி சுத்திகரிப்பு செய்ய